இந்திய சினிமாவில் கவனிக்கத்தக்க ஒரு முடிவாக மாறியிருக்கிறது பாலிவுட் நடிகர் ஆமிர் கான் எடுத்துள்ள முடிவு. ஆமிர் கான் தயாரித்து நடித்த படம் சித்தாரே ஜமீன் பர். RS பிரசன்னா இயக்கிய இப்படம் ஸ்பானிஷ் மொழியில் வெளியான சாம்பியன்ஸ் படத்தின் ஹிந்தி ரீமேக். ஜூன் 20 வெளியான இப்படம் நல்ல வெற்றி பெற்றுள்ளது. இந்த படம் வெளியாகும் முன்பே பல பேட்டிகளில் சித்தாரே ஜமீன் பர் படம் திரையரங்குகளில் மட்டுமே வெளியாகும், எந்த OTT தளத்திற்கும் படத்தை விற்கவில்லை, அந்த எண்ணமும் இல்லை என தெரிவித்தார் ஆமிர் கான். இந்த சூழலில் சித்தாரே ஜமீன் பர் படத்தை ஆகஸ்ட் 1ஆம் தேதி யூடியூபில் மூவிஸ் ஆன் டிமாண்ட் முறையில் வெளியாகிறது. இந்த திரைப்படத்தை யூடியூபில் மட்டுமே பார்க்க முடியும், வேறெந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்களிலும் காண முடியாது. இந்தியாவில் 100 ரூபாய் விலையிலும் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து உள்ளிட்ட 38 சர்வதேச நாடுகளில் அவர்கள் நாட்டின் சந்தைக்கேற்ற விலையில் கிடைக்கும் என அறிவித்துள்ளார் ஆமிர். ஒரு படத்தை தயாரிக்கும் போதே அதன் OTT உரிமத்தை எப்படியாவது பெரிய தொகைக்கு விற்றுவிட வேண்டும் என பல தயாரிப்பாளர்கள் போராடும் இந்த காலத்தில் ஆமிர் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் தான் தயாரித்து நடித்த படத்தை முழுக்க தியேட்டரில் மட்டும் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பழைய முறைப்படி செயல்பட்டுள்ளார். சினிமா ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொருவர் கட்டுப்பாட்டில் இருப்பது போல இப்போது OTT தளங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதுதான் பலரது கருத்தாக சில வருடங்களாகவே இருந்து வருகிறது. கொரோனா காலகட்டத்தில் திரையரங்கில் படத்தை வெளியிட முடியாத சூழல் உருவானது. அப்போது உள்ளே நுழைந்த OTT தளங்கள் மெல்ல மெல்ல ஒரு ஆதிக்க சக்தியாக வளர்ந்தது. அதனை கூடுதல் வருவாய் என்று இப்போது பார்க்கும்படியான நிலை அன்று இருக்கவில்லை. படத்திற்கு செலவு செய்த பணத்தை பெற ஒரே வழியாகவும் ஆபத்பாந்தவனாகவும் பார்க்கப்பட்டது. அதனை சரியாக பயன்படுத்திய OTT தளங்கள் இப்போது தங்கள் கரங்களை வலுப்படுத்திக் கொண்டன. எந்த அளவுக்கு என்றால் தியேட்டருக்கு பின் OTT என்பது மாறி OTTயில் விற்ற பின்புதான் தியேட்டர் ரிலீஸ் என்று மாறும் அளவிற்கு. தவிர துவக்கத்தில் ஆசை காட்டுவது போல பெரிய விலை கொடுத்து படங்கள் வாங்கிய OTT நிறுவனங்கள் இப்போதெல்லாம் ஓராண்டுக்கு இத்தனை படங்கள் தான், இவ்வளவுதான் கொடுப்போம் என செக் வைக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் சின்ன படமோ பெரிய படமோ அதன் திரையரங்க வெளியீடே OTT நிறுவனங்கள் முடிவு செய்யும் தேதிதான் என்ற அளவிற்கு எல்லாம் மாறிப்போனது. முன்பு திரையரங்கிலிருந்து வரும் லாபத்தை கணக்கிட்டு அதன்படி இயங்கிய திரையுலகம் இப்போது OTT மூலம் வரும் தொகையையும் ஒரு வருமான கணக்காக எடுத்துக் கொள்வது வாடிக்கையாகி போயுள்ளது. அதனால் இப்போது OTTயை சார்ந்து வாழும் நிலை. இதைத்தான் தற்போது ஆமிர் கான் உடைத்திருக்கிறார். ஒரு தயாரிப்பாளராக இந்த முடிவால் அவருக்கு உடனடி லாபம் கிடைக்காதுதான், ஆனால் மெல்ல மெல்ல இந்த முறை அவருக்கு கை கொடுக்கும். மேலும் இந்த முடிவு லாபத்துக்காக எடுக்கப்பட்டதல்ல, நல்ல சினிமா அனைவருக்கும் கிடைப்பதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் ஆமிர் முடிவை எடுத்ததாக சொல்கிறார். இப்போது இதே போன்ற முடிவை மற்ற தயாரிப்பாளர்களும் எடுத்தால் கண்டிப்பாக ஓங்கி இருக்கும் OTT நிறுவனங்களின் கை இறங்கும். ஆனால் OTT மூலம் கிடைக்கும் வருவாயையும் கணக்கிட்டு படம் எடுக்கும் நிலையில் தமிழிலோ மற்ற மொழி சினிமா துறையிலோ இப்படியான ஒரு துணிச்சல் முடிவை தயாரிப்பாளர்கள் எடுப்பார்களா என்பதே கேள்வி.